ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு நம்ம வீட்டு ஸ்ட்ரீட்டில் யாரெல்லாம் எப்படிலாம் கோலம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, ஈஸியாக சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக எப்படி சக்கரை பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கீழே போயிட்டே பேசலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கீழ் வீட்டில் இங்கே வந்து பொங்கல் பானைலாம் பச்சரிசி மாவில் வந்து போட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவங்க வந்து பொங்கல் வந்து வீட்டுக்குள்ளேயே கேஸில் வந்து பொங்கல் வச்சு இவங்க வந்து வீட்டில் பூஜை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து நம்ம வந்து சொந்த கிராமத்துக்கு எங்கள் சொந்த ஊருக்கு நாங்கள் போகலை, பெங்களூர்லே தான் இருக்கோம். இந்த பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து பெங்களூரில் இருந்து இருந்ததில்லை. பொங்கலுக்கு சொந்த ஊரில் தான் இருந்திருக்கோம். இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பொங்கலுக்கு நான் இங்கே இருக்கேன். இருந்தாலும் எங்கள் ஸ்ட்ரீட்டில் மட்டும் எப்படிலாம் இருந்ததுங்கிறத மட்டும் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் நான் போட்ட கோலம். இது வந்து சூரிய பொங்கல் அன்னைக்கு போட்டதை கலர் எதுவும் கொடுக்கல. ஆனால் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் வந்து கலர்லாம் கொடுத்துருக்கேன். அதையும் நான் வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது வந்து முன்னாடி வீட்டு வாசலில் போட்டிருக்காங்க. பொதுவாகவே இங்கே வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து அந்த சூரிய பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் எல்லாத்து வீட்டு வாசல்லையும் இந்த மாதிரி கோலம்லாம் போடுறாங்க. இப்போ நம்ம கிராமத்திலலாம் பார்த்தோம்னா பொங்கல் வைக்கிறது என்னென்னா, வாசலில் வந்து கரும்பு அப்புறம் பானை இந்த மாதிரிலாம் வச்சு வாசலில் பொங்கல் வச்சு செலிப்ரேஷன் பண்ணுறோம். பட் ஆனால் இங்கே எங்கள் ஸ்ட்ரீட்டில் சொல்கிறேன், மற்றபடி பெங்களூரில் மற்ற பிளேஸெல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து மேக்ஸிமம் யாருமே வந்து வெளியே அந்த மாதிரி வைக்கல. ஆனாலும் வந்து பொங்கல்லாம் வைக்கிறாங்க, அந்த மாதிரி பூஜைலாம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து வீட்டுக்குள்ளேயே கேஸ்லேயே பொங்கல்லாம் வச்சு அப்படியே வந்து சாமி கும்பிட்றாங்க. அதனால் வெளியே அவ்வளோக்கா எதுவும் தெரியல. நான் வந்து கோலம் போட்டிருக்கிறத மட்டும்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க போட்டிருக்க கோலம். இது இந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் யாருமே கோலமும் போடலை. இந்த கோலம் போடுறது அது மட்டும்தான் இங்கே வந்து எனக்கு வந்து பொங்கல் மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி மற்ற பிளேஸ்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து அந்த போகி அன்னைக்கு அந்த இதெல்லாம் பழையதை வந்து கொளுத்துவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோக்கா தெரியல. நம்ம ஊர் சைடு இருக்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எங்கள் ஸ்ட்ரீட்டில். இதெல்லாம் வந்து சூரிய பொங்கல் அன்றைக்கி எல்லோரும் போட்டுட்டு கலர்லாம் அடிச்சுட்டு வந்து ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கன்னடத்தில் எழுதியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லோரும் போட்டிருக்க கோலம். அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் சூரிய பொங்கல் அன்னைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டு வாசலில் போட்டிருந்த கோலம் இது வந்து சூரிய பொங்கல் அன்னைக்கு நைட்டே வந்து நான் வந்து கோலம் போட்டுருவேன். எப்பயுமே வந்து இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைட்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நைட்டே மோஸ்ட்லி வந்து எல்லோரும் கோலம்லாம் போட்டு விடிய அப்படியே கோலம்லாம் போட்டுட்டு கலர்லாம் அடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த விஷயங்களே நல்லா இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி மேக்ஸிமம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் யாரும் பண்ணலை. இருந்தாலும் வந்து கோலம் மட்டும் போட்டுட்டு நைட்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் இது வந்து கோலம் போட்டிருந்தது இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்மே கூட நம்ம வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ணலை. மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம கிராமத்தில் இருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முடிச்சா போடுறேன், வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வீட்டிலே வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து பொங்கல் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். அதை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பால், அதுக்கப்புறம் வெல்லம் வந்து இதில் வந்து ஒரு உருண்டை வெல்லம் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இதுக்கு சும்மா மொத்தமாக எடுத்து வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் நெய், ஏலக்காய் ஒரு 3 இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் இன்றைக்கி வந்து
குக்கரில் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா அந்த அரிசியையும் பாசிப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுட்டு நல்லா குழையிற அளவுக்கு வந்து நம்ம விசில் விட்டுறணும். விசில் விட்டுறதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா மயிற அளவுக்கு, அதாவது நல்லா குழன்னு சாப்பாடு வர அளவுக்கு நல்லா வந்து விசில் வந்து போட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சைலாம் அதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து பால் வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சாச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் விசில் விட்டாலே அந்த சாப்பாடு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து குழஞ்சி வந்திருக்கு. உங்களுக்கு சப்போஸ் இன்னும் குழையில அப்படின்னா நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா குழையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பாலில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து வெல்லம் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு உருண்டை வெல்லம் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து இனிப்பு கூட இல்லைனா குறைய வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய் வந்து இப்படி பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தூளுப்பு போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த முந்திரியும் திராட்சையும் நம்ம எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் குழகுலன்னு இருக்கும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பொங்கல் ஆற கெட்டியாக ஆகிடும் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் நாங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த வருஷம் வந்து பொங்கல் வச்சோம். ரொம்ப செலிப்ரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து ஹாப்பியாக மூவ் ஆச்சு எங்களுக்கு. சரி, ஓகேங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்புறம் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.